வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பின்னங்களில் எடுத்துக்காட்டு 1.17 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1.16 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.17. ஒருவர் 3/4 கிலோகிராம் அரிசியை 3 பைகளில் சரிசமமாக நிரப்ப விரும்பினார் எனில் ஒவ்வொரு பையிலும் எவ்வளவு அரிசி இருக்கும்? 3.25 கிலோ இருக்குது. அந்த அரிசியை 3 பைகளை சரிசமமாக நிரப்பணுங்கிறாங்க. அப்போ இதை எப்படி எழுதிக்கலான்னா, இந்த 1/3ன்னு இதை வச்சுக்கிட்டு இதோட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 3 பைன்னு இருக்கா, அதை 1/3ன்னு வச்சுக்கிட்டு இதோட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒவ்வொரு பையிலும் 3/4 கிலோகிராம் அரிசியில் 1/3 பங்கு உள்ளது. 1/3 பங்கு உள்ளது. இப்போ இதிலேருந்து இதை மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு 1/3 எழுதிட்டு இன்ட்டு 3/4 ஈக்குவல் டு 1/3 அப்படியே வச்சுக்கிட்டு இதை எப்படி எழுதுவோம், ப்ளஸ் போட்டு எழுதுவோமா, அது மாதிரி எழுதிக்குவோம். 1/3 இன்ட்டு 3 + 3/4 ஈக்குவல் டு 1/3 உள்ளார அப்படியே பெருக்கிடுங்க. இதோட அப்படியே உள்ளார பெருக்கணும்னா 3/3 ப்ளஸ்ஸு 1/3 ப்ளஸ் இன்ட்டு 3/4. இந்த 3 கேன்சல் ஆகிரும். இந்த 3 கேன்சல் ஆகிரும். இதில் 1 இருக்குது, இங்கே 1/4 இருக்குது. ஓகேவா? 1 + ஈக்குவல் டு 1 + 1/4 ஈக்குவல் டு 1/4 கிலோகிராம். ஒரு பையில் உள்ள அரிசி இவ்வளோ தான். இந்த கணக்கு அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்